திருச்சியில் நகைக்கடை உரிமையாளரை கட்டி போட்டு துப்பாக்கி முனையில் 1 கிலோ தங்க கட்டிகள் மற்றும் நகைகளை மர்ம நபர் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. பட்டப்பகலில் மர்ம கும்பல் நடத்திய இந்த துணிகர கொள்ளை அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. என்ன நடந்தது? விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். திருச்சி பெரிய செட்டி தெரு பகுதியில் வசித்து வருபவர் மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த உதய். இவர் பாலாஜி டெஸ்டிங் என்ற பெயரில் தங்க நகைகளை பரிசோதித்து உருக்கி அதனை மீண்டும் ஆபரணங்களாக செய்து விற்பனை செய்யும் கடை நடத்தி வருகிறார். இவர் பெரிய செட்டி தெரு பகுதியில் 2வது மாடியில் குடும்பத்தினருடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில் உதயின் மனைவி மகாராஷ்டிரா மாநிலம் சென்றிருந்த நிலையில் திடீரென உதய் வீட்டுக்குள் புகுந்த மர்ம கும்பல் துப்பாக்கி முனையில் அவரை தாக்கி கீழே தள்ளியுள்ளனர். மேலும் சப்தமிட முடியாதபடி வாயில் பிளாஸ்டரை ஒட்டி கை கால்களை கட்டி வீட்டின் கழிவறைக்குள் தள்ளி அவரை உள்ளே வைத்து பூட்டியுள்ளனர். பின்னர் பீரோவில் இருந்த 1 கிலோ மதிப்பிலான தங்க கட்டிகள் மற்றும் நகைகளை கொள்ளையடித்துக் கொண்டு அவர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். இந்த சம்பவத்திற்கு பின்னர் நகைக்கடை வியாபாரி உதயிடம் வேலை பார்க்கும் சிறுவன் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது அங்கு பொருட்கள் சிதறி கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான். உடனடியாக கழிவறையில் வாயில் பிளாஸ்டருடன் கிடந்த தனது முதலாளியையும் அவன் காப்பாற்றிய நிலையில் சம்பவம் குறித்து காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த மலைக்கோட்டை காவல் நிலைய போலீசார் தடயவியல் நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் உதவியுடன் சம்பவ இடத்தை ஆய்வு செய்தனர். மேலும் அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து தப்பி ஓடிய கும்பல் குறித்து வலைவீசி தேடி வருகின்றனர். துப்பாக்கி முனையில் கொள்ளை அடிக்கப்பட்டுள்ளதால் இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் வட மாநிலத்தைச் சேர்ந்த கொள்ளையர்களா அல்லது தொழில் போட்டி காரணமாக கொள்ளை நடைபெற்றுள்ளதா என்ற கோணத்தில் போலீசார் தனிப்படை அமைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கொள்ளையடிக்கப்பட்ட தங்க கட்டிகள் மற்றும் தங்க நகைகளின் மதிப்பு சுமார் 2 கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. திருச்சி மாநகரில் தங்க நகை கடை அதிகம் உள்ள இந்த பகுதியில் எப்போதும் மக்கள் நடமாட்டமும் அதிகம் இருக்கும் நிலையில் துப்பாக்கி முனையில் தங்க கட்டிகள் மற்றும் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பொதுமக்கள் மற்றும் வணிகர்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.